யூடியூப் சேனல். இதுதான் வந்து கிழங்கா மீன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தான் வாங்கிட்டு வந்தது புதுசு. நல்லா பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது, நல்லா நீளமாக இருக்குது. இதை வந்து கழுவிட்டு எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாம் வந்துடும். நல்லா ஏற்கனவே கத்தி வச்சு எல்லாம் சுரண்டி எடுத்தது தான் இது. இது நடுவில் கட் பண்ணி நல்லா இது மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா, அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக இது இப்படி பண்ணுறேன். இப்படி தலையை முள்ளோடு அப்படியே இதோட பிச்சு எடுத்துருங்க. இப்படி வந்துடும். ஏற்கனவே இதெல்லாம் நல்லா கத்தி வச்சு சுரண்டி தான் இது பண்ணியிருக்கு பாருங்கள். இது இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் அப்படியே முள் வாய் இது பகுதியில் முள் இருக்குது. இது பல்லாம் முள்ளான்னு தெரிலங்க, குத்துது. இப்படி நல்லா எடுத்துடணுங்க. அப்புறம் கிழிச்சு விட்டு நல்லா வயிற்று பகுதியெல்லாம் எடுத்துடணும். இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மீனை வந்து கல்லுப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவியாச்சு. அப்போ தான் ஸ்மெல் வராது. அதுக்காக தான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையானதெல்லாம் கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக மஞ்சத்தூள், இது மல்லித்தூளும், கொஞ்சம் உப்பும், மிளகாத்தூள். வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். ஒரு ½ லெமன் தான், ½ லெமன் புழிஞ்சிட்டிங்கன்னா இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சில்லி பவுடர் வந்து எங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும். இது வந்து சிக்கன் கடையில் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். அதனால் இது மீன் ஃப்ரை பண்ணும்போது, சில்லி ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்குங்க. லூஸாக அப்படி பிசைஞ்சு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது அரிசி மாவு வந்து நீங்கள் வந்து இதை இப்போ பிசைஞ்சு மசால் தடவிட்டு அப்புறமா இது பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இப்போயே இது பண்ணிங்கன்னா அது சரியாக ஒட்டாது. ஏதோ ஒன்று இது பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது உப்பெல்லாம் நல்லா கலக்கணும். அதனால நல்லா கலந்து வச்சிட்றேன். இப்போ மசாலா தடவிடலாம் நல்லா பாருங்கள். நல்லா உள்ளெல்லாம் நல்லா இப்படி தடவி விட்ருங்க. இது வயிறு பாகத்தெல்லாம் தடவிட்டு இதை ஒட்டுறதுக்காக தான் நம்ம அரிசி மாவு போடப்போம். இப்போ வந்து இது மசாலா தடவி இது வைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணால் அரிசி மாவோ அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவோ கொஞ்சம் லைட்டாக கோட்டிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் மீன் வந்து கொஞ்சம் இது கலையாமல் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இதை எப்படி எடுத்து வச்சு ஸ்பூனில் லைட்டாக அப்படியே இப்படி தூவுங்க. இது பண்ணிவிட்டு அப்படியே மேல் பக்கம் அப்படியே அப்படியே இதுமாரி ஒவ்வொன்றுக்கா அப்படியே தடவிடுங்க. அப்படியே ஒன்றுன்னா நீங்கள் அப்படியே தடவி வச்சுருங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு மீன். இப்போ வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆகிட்டோம். இப்போ மீன் எடுத்து மெதுவாக இப்படி விடலாம். உடனே திருப்பக்கூடாது, 1 நிமிஷம் ஆகணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அப்படியே திருப்பி விட்டுருலாம் மெதுவாக. அப்படியே திருப்பி விட்டு நல்லா முருங்கெல்லாம் பொரிச்சு எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அந்த எலும்பு கூட நல்லா மொறுன்னு ஆயிடும். அதோடையே சாப்பிட்லாம். அப்படியே நல்லாயிருக்கும். எலும்பெல்லாம் நல்லா முருகலாயிடும். பாருங்கள், நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்தது போடலாம்.
அடுத்து இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. இது பாருங்கள், நல்லா முருகலாக நல்லா இருக்குது. இதே அது அப்படி லைட்டாக திருப்பி விட்ருங்க. நீங்கள் வந்து ஃபுட் கலர் தேவைன்னா போட்டு பாருங்கள். நல்ல முருகலாகட்டும். எனக்கு அவசரம், அதனால திருப்பி விட்றேன். நல்லா வந்திருக்கு, நல்லா முருகலாக நல்லா பிடிச்சிருக்கா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குது என்னன்னு. அப்பதான் நாங்க உங்களுக்கு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, நன்றி.